ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸ் கிளப். இன்றைக்கி நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு நியூஸ் தான் பார்க்க போகிறோம். 8th பே கமிஷன். இந்த 8th பே கமிஷன்னா என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட சேலரிஸை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ரிவைஸ் மீன்ஸ் திருத்தம் செஞ்சுருக்காங்க. இன்க்ரிமெண்ட் ஆகலாலே இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ என்ன மாதிரி இன்க்ரிமெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் தான் நம்ம நம்பர் பேசிஸில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 7th பே கமிஷன் அப்போ எப்படி கால்குலேட் பண்ணுவோமோ அதே கால்குலேஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 8th பே கமிஷன்லேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். இந்த 8th பே கமிஷன் இந்த நியூஸ் Jan 16, 2025 அப்போது நமக்கு யூனியன் கேபினெட் மினிஸ்ட்ரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி இருக்காங்களே அஸ்வினி வைஷ்ணவ் அவங்க தான் நமக்கு இந்த அறிக்கையை விடுறாங்க. இந்த அறிக்கை விட்டோன்னே என்னாச்சுன்னா 186% சேலரியில் இன்க்ரிமெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னோடனே நிறைய பேர் ரொம்ப அதிகமாக இன்க்ரிமெண்ட் ஆகும். சில பேர் 50,000 ப்ளஸ் 50,000க்கு மேலே எதுக்கு எம்டிஎஸ்கே 50,000 ப்ளஸ் சேலரி வரைக்கும் வரும்லாம் ப்ரெடிக்ட் பண்ணாங்க. ஸோ நம்ம இதில் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சேலரி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அந்த சேலரி ஸ்ட்ரக்சர் அதே மாதிரி 7th பே கமிஷனோட கால்குலேஷன் யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ சேலரி வரும் 8th பே கமிஷனில் அப்படி சொல்லிட்டு. ஓகேவா? ஓகே. இப்போ பே கமிஷன். இந்த பே கமிஷன் என்னென்னா அதான் முன்ன சொன்ன மாதிரி உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு சேலரிஸ் ரிவைஸ் ஆகும். சேலரிஸ் மட்டும் ஆகாது, அலோவன்சஸ், அவங்களோட பெனிஃபிட்ஸ் லைக் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் இதெல்லாமே கூட இதில் ரிவைஸ் பண்ணுவாங்க. நாட் ஓன்லி சேலரி எம்ப்ளாயீஸ், அதே மாதிரி பென்ஷன் வாங்குறாங்க இல்லையா, அவங்களுக்கும் இப்போ பென்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சேலரி வாங்குறவங்க மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 50 lakhஸும் பென்ஷன் வாங்குறவங்க பென்ஷனர்ஸ் 65 lakhஸும் இருக்காங்கன்னு டேட்டா சொல்லுது. ஓகேவா? ஓகே. இந்த பே கமிஷன் எதை பொறுத்து இந்த மாதிரி சம்பளங்களை திருத்தம் ரிவைஸ் செய்யும்னா இப்போ இருக்க பொருளாதார சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு லைக் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ், இன்ஃப்ளேஷன்ஸ், பணவீக்கம் இதெல்லாம் பார்த்து, ஏன்னா விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்கும் ஆனால் சம்பளம் அப்படியே இருக்கும் இல்லையா. ஸோ அதை பொறுத்து தான் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க சேலரிஸை ரிவைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கமிஷன் ரிப்போர்ட் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஈவன் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் செக்டார்ஸ் இதை ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணி அவங்களும் சேலரிஸில் ரிவைஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஓகே. இந்த பே கமிஷன் எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்குள்ளே எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வரும்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே. ஈச் இயர் இந்த பீரியாடிக்கலாக இந்த பே கமிஷனை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி என்ன பீரியாடிக்கல் மீன்ஸ் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த பே கமிஷனை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பே கமிஷன் 1946 பிஃபோர் இண்டிபெண்டன்ஸில் ஒரே ஒரு பே கமிஷன் இருந்தது, இன்ட்ரிம் கவர்மெண்ட் இருந்தப்போ. ஓகே. அதுக்கப்புறம் இருக்கிறது இப்போ 7th பே கமிஷன் வரைக்கும் இருக்குது. இப்போ 8th பே கமிஷன். ஓகே. பே கமிஷன் 2004 செட்டப் பண்ணியிருந்தாங்க. 7th பே கமிஷன் 2016 வந்திருந்தது. இப்போது 2025 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 2026 நமக்கு 8th பே கமிஷன் எஃபெக்ட்டுக்கு வந்துடும். அதே மாதிரி இதில் ரொம்ப முக்கியமான என்னென்னா இந்த பே கமிஷனோட எல்லா ரெக்கமெண்டேஷன்ஸையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 7th பே கமிஷனில் 196 ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருந்தது கமிஷன். அது எல்லாத்தையும் அவங்க பண்ணியிருப்பாங்க அப்படி கிடையாது. சில நேரத்தில் டைல்யூட் பண்ணி ஃபில்டர் பண்ணி என்ன தேவையோ பண்ணுவாங்க. இல்லை அவங்க ஈவன் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன டிசைட் பண்ணுதோ அதுதான். கமிஷனுக்கு எந்த வித அதிகாரமும் கிடையாது. இது கம்பல்சரியாக நீங்கள் பண்ணணுன்றது. ஓகேவா? ரிஜெக்ட் பண்ணலாம், இல்லை அக்செப்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சேலரி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எம்டிஎஸ் போஸ்ட் இருக்குன்னா அதில் கிரேட் பேல 1800 வரும். இதில் நல்லா பாருங்கள் எமோல்மெண்ட்ஸ், டிடக்ஷன்ஸ் இங்கேருந்து இது வரைக்கும் இருக்குது எமோல்மெண்ட்ஸ். ஓகே. இதில் இந்த எமோல்மெண்ட்ஸ்குள்ளே தான் கிரேட் பே 1800, பேசிக் பே உங்களுக்கு 18,000. இந்த பேசிக் பேவோட 56% தான் டியர் அலவன்சஸ். டியர் அலவன்சஸ்னால் என்னென்னா உங்களுக்கு டியர் அலவன்சஸ்னால் வருஷத்துக்கு 2 டைம்ஸ் இன்க்ரிமெண்ட் பண்ணுவாங்க. டியர் அலவன்சஸ் ஒன்று ஜானில் ஒரு தடவை பண்ணுவாங்க, ஜூலையில் ஒரு தடவை பண்ணுவாங்க. ஏன் பண்ணுவாங்கன்னா அப்பப்போ விலைவாசி ஏறிட்டே இருக்கும் இல்லையா, இன்ஃப்ளேஷன் ஆகக்குள்ள அந்த இன்ஃப்ளேஷன் ரேட்டுக்கு இந்த பணவீக்கம் ஆகக்குள்ள அதுக்கு ஏற்று அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு டியர் அலவன்சஸ் கவர்மெண்ட் அலோகேட் பண்ணும். ஓகே. அதுதான் டியர் அலவன்சஸ். ஓகே. ஸோ இங்கே
இப்போ கரண்ட்டாக டிஏ அலவன்சஸ் எவ்வளோ இருக்குன்னா 56% இருக்குது. தட் மீன்ஸ் 10,080 rupees இருக்குது. அதுக்கப்புறம் ஹெச்ஆர்ஏனா ஹவுஸ் ரெண்டல் அலவன்சஸ் வந்து 30% ஆஃப் பேசிக் பேனா 5,400. டிபிடி தட் மீன்ஸ் ட்ராவல் அலவன்சஸ் எம்டிஎஸ்க்கு எவ்வளோ இருக்குன்னா 2,106 rupees இருக்குது. இது வந்து கவர்மெண்ட் அலவன்சஸ், கவர்மெண்ட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க சேலரியில். அது எவ்வளோனா 14% ஆஃப் டிஏ ப்ளஸ் பிபி. இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து வரும் இல்லையா வேல்யூ. பேசிக் பேவும் 18,000 ப்ளஸ் 10,080 14% தான் உங்களுக்கு கவர்மெண்ட்டோட கான்ட்ரிபியூஷன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் வர சேலரி தான் 39,517 rupees. தட் மீன்ஸ் அதுதான் உங்களோட கிராஸ் சேலரி. இந்த சேலரி உங்களுக்கு கையில் அப்படியே வருமா? அப்படி வராது. நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னா கைண்ட் ஆஃப் டிடக்ஷன்ஸ் நடக்கும். பிடிமானம் பிடிப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து. அந்த பிடிமானம் வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கமா கிடையாது. ஆஃப்டர் நீங்கள் சேலரி உங்களுக்கு இந்த ரிட்டையர்மெண்ட்லாம் ஆனதுக்கப்புறம் இல்லை இயர்லி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்சூரன்சஸ் பிடிப்பாங்க. ஜென்ரல் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், ஜென்ரல் இன்சூரன்ஸ், பென்ஷன், இந்த பிடிமானம்லாம் பிடிச்சி கடைசியாக இந்த காசுமே உங்களுக்கு தான் வரும். ஆனால் இன்ஹேண்டாக மாதம் வராது. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட இன்ஹேண்ட் சேலரி இதெல்லாம் பிடிமானம் போய் 32,498 rupees கரண்ட்லி இப்போ எம்டிஎஸில் சேலரியாக கொடுத்துட்ருக்காங்க. ஓகேவா? இதுதான் உங்கள் எஸ்எஸ்சியோட இந்த போஸ்டிங்கில் இருக்க சேலரி ஸ்டெனோ, ஆடிட்டர் அக்கௌண்டன்ட், இன்ஸ்பெக்டர் ஜேஎஸ்ஓ, இன்ஸ்பெக்டர் ஏஎஸ்ஓ அசிஸ்டண்ட்டு, அதுக்கப்புறம் ஏஓ. இதுதான் இந்த சேலரியோட ஸ்ட்ரக்சர். இங்கே இருக்கிறது தான் இந்த 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 போஸ்டிங்ஸோட இன்ஹேண்ட் சேலரி. இங்கே இருக்கிறது கிராஸ் சேலரி. ஓகேவா? உங்களுக்கு இப்போது சேலரி ஸ்ட்ரக்சர் புரிஞ்சுது. இது எமோல்மெண்ட்ஸ் டிடக்ஷன்ஸ்னு. ஸோ இந்த இந்த கீ டேர்ம்ஸ்லாம் வச்சு தான் உங்களுக்கு சேலரி எப்படி கால்குலேட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, இந்த சேலரி கால்குலேஷனில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர் என்னென்னா இந்த ஃபிட்மேன் ஃபேக்டர் தான். இந்த ஃபிட்மேன் ஃபேக்டர்னால் என்னென்னா ஃபிட்டிங் அப்படி தெரிஞ்சுக்கோங்க. ஃபிட்டிங்னா ஒரு நம்பர் ஒரு அந்த பேசிக் சேலரி ஸ்ட்ரக்சரில் வந்து இவங்களோட சேலரி ரிவைஸை வந்து ஃபிட் பண்ணுவாங்க. ஒரு ஃபிட் பண்ணி அது ஒரு மல்டிப்ளையராக ஒரு நம்பராக கொண்டு வருவாங்க. அந்த மல்டிப்ளையராக ஒரு நம்பராக எப்படி கொண்டு வருவாங்கன்னா ஈச் பே கமிஷன் ரேண்டமாக வந்து சேலரிஸை இன்க்ரிமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா ரைஸ்க்கு எவ்வளோ விலை இருக்குது கரண்ட்டாக எக்கனாமியில், தால் எவ்வளோ விலை இருக்குது, வெஜிடபிள்ஸ், இதெல்லாம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபியூல், எலக்ட்ரிசிட்டி, மேரேஜ், அதுக்கப்புறம் ஃபெஸ்டிவல், ஸ்கில்ஸ், ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி அவங்க ரவுண்ட் ஆஃபாக 18,000 ஒரு ஃபேமிலியை ரன் பண்ண மந்த்லி 18,000 வந்து எசென்ஷியல் குட்ஸ் காம்ப்ரமைஸ் பண்ணாமல், அத்தியாவசிய குட்ஸ் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் உங்களுக்கு மாதம் வந்து ஒரு ஃபேமிலி நடத்த 18,000 rupees போதும்னு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் வச்சு ஒரு ஃபிட்மேன் ஃபேக்டர்னு ஒரு நம்பரையும் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுதான் உங்களுக்கு ஃபிட்மேன் ஃபேக்டர். ஓகே, இப்போது லாஸ்ட் டைம் நமக்கு ஃபிட்மேன் ஃபேக்டர் இந்த 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 ஆட்ரிபியூட்ஸ்லாம் வச்சு அவங்க ரிலீஸ் பண்ண ஃபிட்மேன் ஃபேக்டர் வந்து 2.57. ஸோ இப்போ எல்லோரும் நிறைய பேர் பெரும்பாலும் என்ன கெஸ் பண்ணுறாங்கன்னா 2.85 ஃபிட்மேன் ஃபேக்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபிட்மேன் ஃபேக்டரோட பெரிய ரோல் என்ன? பேசிக் பே இங்கே பார்த்தோம் இல்லையா 18,000 எம்டிஎஸ்க்கு, அதை வந்து அந்த ஃபிட்மேன் ஃபேக்டரோட மல்டிப்ளை பண்ணுவாங்க. பழைய இந்த சேலரியோட மல்டிப்ளை பண்ணி வர வேல்யூ தான் இன்ஹேண்ட் சேலரியாக வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோன்னா 51,300 வருது. இது வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு ஒரு எம்டிஎஸ்க்கு எவ்வளோ சேலரி வர வாய்ப்பு கிடையாது. ஸோ எவ்வளோ வாய்ப்பு இருக்கலாம் அப்படி சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபேக்டர் என்னென்னா, ஓகே, இப்போது நம்ம வந்து 2016 செவன்த் பே கமிஷன் எப்படி இன்க்ரிமெண்ட் கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னா அதே மாதிரி நம்ம இப்போ 2026 என்ன ஆக போகுதுன்றதை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ என்ன ஆயிருக்குன்னா டிஏர் அலவன்சஸ் பார்த்தோம் இல்லையா, லைக் ஹவுஸ் ரெண்டல் அலவன்சஸ், டிரான்ஸ்போர்ட் அலவன்சஸ், கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் நான் உங்களுக்கு இதில் காட்டினேன் இல்லையா சேலரி ஸ்ட்ரக்சரில். அப்போது இந்த டிஏ அலவன்சஸ் எவ்வளோவா இருக்குன்னா 2016 125% இருக்குது. பேசிக் பே எவ்வளோ இருக்குன்னா 7,000 இருக்குது. இந்த டிஏர் அலவன்சஸ் என்னென்னா இதோட பேசிக் பேயோட 125% தான். அப்போ எவ்வளோ வருது? 8,750 rupees. இப்போது உங்களோட சேலரி இங்கே எவ்வளோ உங்களுக்கு வருது? தட் மீன்ஸ் 15,750. ஓகேவா? ஸோ அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா செவன்த் பே கமிஷன் வர டிஏவை நல் பண்ணுறாங்க, 0 பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பேசிக் பேவையும் டிஏவையும் மர்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கான ஒரு மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டராக அவங்க என்ன நம்பர் கொடுக்குறாங்கன்னா மர்ஜ் பண்ணதுக்கான 2.25 சொல்கிறாங்க. 2.25
ஓகே. இதுதான் இப்போ என்ன பண்ணணும்னா பேசிக் பே கூட மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆக்சுவல் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் எவ்வளோ ஆகியிருக்குன்றதுக்கு என்ன பண்ணணும்னா இவங்க ஒரு ஃபிட்மென்ட் ஃபேக்டர், இதுதான் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அவங்க கொடுத்தது 7th பே கமிஷன். இந்த ஃபிட்மென்ட் ஃபேக்டர்னா என்ன, நான் உங்களுக்கு காட்டினேன் இல்லையா, வீட்டு பல்சஸ் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வச்சு ஒரு ஃபேமிலி 1 மந்த் ரன் பண்ண 18,000 ருபீஸ் போதும் பேசிக் பே எம்டிஎஸ்க்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. எம்டிஎஸ்க்குன்னு இல்லை, பேசிக் பே இவ்வளோ போதும்னு. ஸோ அந்த நம்பர்ஸை வச்சு நமக்கு ஒரு ஃபிட்மென்ட் ஃபேக்டர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுதான் இந்த 2.57. ஸோ என்ன செஞ்சுவாங்கன்னா 2.57 மைனஸ் இது இருக்கு இல்லையா 2.25 டிவைடட் பை அதே 2.25ல பண்ணுவாங்க. ஸோ என்ன ஆகுனா 0.32 டிவைடட் பை 2.25 பண்ணோன்னா 0.14222 வரும். இதை நீங்கள் பர்சன்டேஜில் மாற்றக்குள்ள 14.3%. ஆக்சுவல் இன்க்ரீஸ் எவ்வளோ ஆயிருக்கு, 14.3%. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. 7th பே கமிஷனோட இன்க்ரிமெண்ட் எவ்வளோ, 14.3%. இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பர்சன்டேஜ் எப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 6th கமிஷனில் தான் ஆயிருக்கு. ஓகேவா. இப்போ நம்ம 2026ல் என்ன வரும்னு பார்ப்போம். இப்போ இந்த 8th பே கமிஷனில் 2026ஓட சேலரி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், எம்டிஎஸ்லேருந்து ஏஓ வரைக்கும் நம்ம பார்ப்போம். இப்போ எம்டிஎஸில் கிரேட் பே உங்களுக்கு இப்போ பேசிக் பே 18,000 இருக்குது. இங்கே உங்களோட பேசிக் பேயோட பர்சன்டேஜ் தட் மீன்ஸ் 1.60, தட் மீன்ஸ் டிஏ 163% வரும். இந்த 163% எப்படி வரும்னா, இப்போ கரண்ட்டாக உங்களுக்கு டிஏ எவ்வளோ இருக்குது, 56% இருக்குது. இங்கே போட கரண்ட்டாக டிஏ உங்களுக்கு 56% இருக்குது. நான் என்ன சொன்னேன், டிஏ வந்து வருஷத்தில் 2 தடவை இன்க்ரிமெண்ட் பண்ணலாம், எய்தர் 3% ஆர் 4%. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 7% எடுத்துக்கிறேன். ஜானில் ஒரு 3%, தட் மீன்ஸ் இப்போது இந்த மாதம் ஜானில் ஒரு 3%, வரப்போகிற ஜூலையில் ஒரு 4% இன்க்ரிமெண்ட் பண்ணுறாங்கன்னு வைங்க டிஏல. ஸோ 7% ஆச்சா. அப்புறம் எவ்வளோ வருது உங்களுக்கு, டிஏ என்ன ஆகிடும், 63% ஆகிடும். ஸோ இப்போது இந்த டிஏ 100 அந்த சேலரியில் பண்ணோன்னா 163% ஆகும். இப்போ பிபி ப்ளஸ் டிஏவை நம்ம பண்ணி அந்த ஃபேக்டர் வேல்யூ எடுத்தோன்னா 1.63. அதுதான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஆக்சுவல் இன்க்ரிமெண்ட் 14%. இங்கே ஏன் நம்ம 14% வச்சு போட்டு காட்டுறோன்னா, இங்கே என்ன ஆயிருக்கு, 7th பே கமிஷனோட இன்க்ரிமெண்ட் 14%. இதுக்கும் கீழே கண்டிப்பாக போகாது இல்லையா. ஸோ இதுக்கும் கீழே போனால் பிரோஜனமும் கூட கிடையாது. ஸோ 14% இல்லை அதுக்கு அதிகமாக தான் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு அதே 14% இருந்தால் கூட உங்களோட புது சேலரி 33,447 வரும். ஏஓக்கு இந்த மாதிரி 88,450 வந்துடும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா குறையிறதுக்கு 10% ஆக்குறாங்கன்னா சேலரி இவ்வளோ வரும், அல்ல 16% வாங்கினாங்கன்னா சேலரி இவ்வளோ வரும், 20% ஆகினா சேலரி இவ்வளோ வரும். ஸோ அதிகபட்சமாக 20% நியூ பேசிக் சேலரி உங்களுக்கு 35,288 வரும். உங்களுக்கு மற்றதெல்லாம் லைக் அலோவன்சஸ்லாம் ஆட் பண்ணோன்னா ஒரு 41 அப்படி வரும். ஸோ உங்களுக்கு பேசிக் பே பேசிக் பே எம்டிஎஸ் இருக்கு இல்லையா, உங்களுக்கு 35,000 to ஒரு 40,000 கிட்ட வரதான் சான்சஸ் இருக்குது. பார்ப்போம். ஏன்னா இதில் நம்ம அந்த கால்குலேஷன் வச்சு கெஸ் பண்ணுறது தான். கமிஷன் என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு, என்ன பண்ணியிருக்காங்க, எப்படி வேணால் சேஞ்சஸ் நடந்திருக்கலாம், எப்படி வேணால் இன்க்ரிமெண்ட். ஏன்னா 6th பே கமிஷனில் பார்த்தோன்னா 54% இன்க்ரிமெண்ட் நடந்திருக்கு. ஸோ எப்படி வேணால் நடந்திருக்கலாம். பார்ப்போம். நமக்கு நெக்ஸ்ட் இயர் Jan 1, 2026 நமக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ இன்க்ரிமெண்ட் சேலரி ஆகுது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சேலரிஸ் இன்க்ரீஸ் இப்போது கவர்மெண்ட் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் சேலரிஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ ஆர்ஆர்பி பார்த்திங்கன்னா வருஷம் இயர்லி நோட்டிஃபிகேஷன் விட்டுருவோம், இதுக்கப்புறம் குமுலேட்டிவ் இல்லை அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு எஸ்எஸ்சி 2026ஓட கேலண்டர் ரிலீஸ் ஆகிடுச்சு. கையில் கேலண்டர் இருக்குது, எப்போ என்ன எக்ஸாம்ஸ் நடக்க போகுதுன்னு தெரியும். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம புத்திசாலித்தனமாக ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ப்ரிப்பேர் பண்ணி கவர்மெண்ட் ஜாப் எடுத்து அதோட பெனிஃபிட்ஸ்லாம் பண்ணிக்கணும். இப்போது நம்ம ஆப்பு இருக்குது, டிஏசி அகாடமி ஆப். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஃபுல் கோர்சஸ், ஆர்ஆர்பி கோர்சஸ், காம்போ கோர்சஸ் இதெல்லாம் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் வாங்கிக்கிட்டு யூஸ்ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க எக்ஸாமுக்கு. ஓகே, தேங்க்யூ.